ஹரி ஓம். பியூரிட்டி கிளாரிட்டி இன் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் மன்னை ராமதுரன். இன்னைக்கு விஷயம், இப்போது நம்ம குசலம் விசாரிக்கிறது மாறி போச்சு. முன்னாடி என்ன செய்வோம், வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா அத்தை அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு குசலம் விசாரிப்போம். இப்போது மாறி போச்சு. வந்தவங்க என்ன காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லாட்டா இவங்களே கேட்பாங்க, சர்க்கரை போடட்டுமான்னு. வேண்டாம் வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, அங்கேருந்து ஆரம்பம். ஆமாம்மா எனக்கு சுகர் இவ்வளோ இருக்குது, பிபி இவ்வளோ இருக்குது, எனக்கும் இருக்குது, எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் இருக்குது. குசலம் விசாரிக்கிறது முறை இப்படி மாறி போச்சு. அப்படி பிபி சுகர் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகி போச்சு. இப்போ இன்றைக்கி விஷயம் பிபி, லோ பிபியாக இருக்கட்டும், ஹை பிபியாக இருக்கட்டும், மன அழுத்தம். மன அழுத்தத்தை பற்றி 1938க்கு முன்னாடியே டாக்டர் ஹான்சலி என்ன சொன்னார், புத்த பகவான் என்ன சொன்னார், அந்த விஷயத்தை நான் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஆனால் இன்றைக்கி இந்த லோ பிபி ஹை பிபி எப்படி இந்த முத்திரைகள் மூலமாக நம்ம சரி செய்கிறதுன்னு சொல்கிறோம். சொல்லுமா? இப்போ ஒரே ஒரு முத்திரை என்ன, அந்த முத்திரையை எப்படி செய்கிறது, எந்த முறையில் செஞ்சால் உங்களுக்கு பூரணமாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகலாம்ங்கிறத நான் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச முத்திரை தான், அப்பான வாயு முத்திரை. அப்பான வாயு முத்திரை. இந்த வாயு முத்திரை ஆள்காட்டி விரலை, கட்டை விரலை அடியில் வச்சு அது மேல் நம்ம ப்ரெஸ் பண்ணி 3 விரலை விட்டோம்னா வாயு முத்திரை. இது கேஸ்ட்ரிக்கு நம்ம முக்கியமாக நான் இந்த முத்திரையை எடுத்துப்போம். அப்புறம் முன்னாடி வர்ற வீடியோவில் அதை நம்ம போடலாம். இப்போ இது வாயு முத்திரை. அப்பான முத்திரை நடு விரலையும் மோதிர விரலையும் டச் பண்ணுறது. இது அப்பான வாயு முத்திரை காம்பினேஷன் ஆஃப் 2 முத்ராஸ், அதாவது 2 முத்திரைகளை சேர்த்து செய்கிற அப்பான வாயு முத்திரை. 2 முத்திரைகளை சேர்த்து செய்கிறது தான் அப்பான வாயு முத்திரை. இது எப்படி செய்கிறது? பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெந்நீர், மிதமான சூடு இருக்கட்டும், அதை எடுத்துக்கிட்டு கட மடக்குன்னு குடிக்கக்கூடாது. மெதுவாக சிப் பண்ணி வாயில் வச்சுக்கிட்டு கொப்பளிச்சுக்கிட்டு முழுங்கணும். இப்படியாக ஒரு கிளாஸு தண்ணீரை நம்ம முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் இந்த கையில், இந்த கை கெட்ட வரலால் உள்ளங்கையில் வச்சு நல்லா பாருங்க, இப்படி கிளாக் வைஸில் நல்லா சூடு வர மாதிரி ஒரு 12 டைம்ஸ் 12 தடவை பண்ணுங்க. 3 4 5 6 7 இப்படி 12. ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி 12, 1 2 3 4 5 6 இப்படி 12. அதே மாதிரி இந்த கையிலையும் பண்ணுவோம். இந்த கெட்ட வரலால் இந்த உள்ளங்கையில் 1 2 3 4 5 6 12 பண்ணுவோம். ஆன்டி கிளாக் வைஸில் 12 தடவை, 1 2 3 4 5 6. சரி, 12 தடவை பண்ணிட்டீங்க. இப்போ அப்பான வாயு முத்திரை இங்கே பாருங்கள். வாயு அப்பான முத்திரை இது. சுண்டு விரல், அதாவது ஜலத்தை விட்டுருங்க, பாக்கி பூதங்கள் எல்லாம் சேர்த்துடணும். அப்பான வாயு முத்திரை வச்சுக்கோங்க. தொடர்ந்து உட்காரும்போது ஒன்று சொல்கிறேன், முதுகெலும்பு நேரக்க இருக்கட்டும். நீங்கள் எந்த ஆசனத்துலையாவது உட்காருங்க, இல்லை ஒன்றுமே முடியாதவங்க சேரில் உட்காந்துட்டு செய்யுங்க.
ஆனால் முதுகெலும்பு நேரக்க இருக்கணும். ஏன்னா அங்கே தான் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். அங்கே தான் 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த நேரக்க இருக்கணும். முடிஞ்சவங்க பத்மாசனம், வஜ்ராசனம், சுகாசனத்தில் உட்காரணும். வஜ்ராசனம் உட்காந்தா உடம்பு கொஞ்சம் கூட பெண்ட் ஆகாது. அதுக்கு தான் வஜ்ர ஆசனம். வஜ்ரம்னா நம்ம வைரம்னு சொல்லுவோம். நம்ம உடம்பு கூட உடல் கூட வஜ்ரம் மாதிரி இருக்கும். அதாவது வைரம் மாதிரி, வைரம் பாஞ்ச உடம்புன்னு சொல்லுவேன். வைரம் பாஞ்ச கட்டடான்னு சொல்லுவேன். அதேமாரி வைரம் மாதிரி இருக்கும் நம்ம உடம்பு. ஆனால் இந்த இப்போது இளைஞர்கள், அதாவது மாணவர்கள், இந்த நடு வயசில் இருக்கிறவங்க, நடுத்தர வயசில் இருக்கிறவங்க இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கீழே உட்காந்து சப்பளம் மூட்டின்னு தான் சாப்பிட்ணும். அப்புறம் உடம்பு வளையாது. ஸோ இப்போ விஷயத்துக்கு வரலாம். அப்பான வாயு முத்திரையை இப்படி வச்சுக்கிறோம். தொடமையில் நேரக்க உட்காந்துக்கிறோம். முதுகு எலும்பு நேரக்க இருக்கட்டும். உட்காரணும். கண்ணை மூடி நம்ம மூச்சோட்டத்தை கவனிங்க. இயற்கையான மூச்சோட்டத்தை கவனிங்க. எங்கேயும் நிறுத்த வேண்டாம். கவனிச்சிங்களா? இப்போ 10 நிமிஷம், அதாவது காலம்பரை 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் பண்ணுங்க. ஆனால் மினிமம் 10 மினிட்ஸ் பண்ணி ஆகணும். இது முடிச்சிடுங்க. முடித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி அந்த மிதமான வெந்நீர் ஒரு கிளாஸ், அதே மாதிரி நான் சொன்ன முறையிலேயே சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சியை முடிச்சிடணும். சரி, இப்படி செய்கிறோம். பிபி கம்மியாகுமா? தாராளமாக சம்பூர்ணமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. எப்படி? இது செய்யும்போது இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வாகும். இது செய்யும்போது ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தியாகும். ரத்த நாளங்களில் இருக்கிற முடிச்சு, அதாவது எங்கெங்கே பிளாக்கேஜ் இருக்கோ, அடைப்பு, அதனால தான் அந்த இது 5 கிராம் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அடைப்பு இருந்தால் அதை எடுத்துடுறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யும்போது ரத்த நாளங்களில் இருக்கிற அடைப்பு நீங்கிடும். அப்புறம் ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தியாகும். ரத்த ஓட்டம் நம்ம உடலில் சீராக இருக்கும். ஸோ அதனால் அப்புறம் எந்த ப்ராப்ளம், அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த முத்திரை செய்யும்போது சம்பூர்ணமாக அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகுங்க. அது கேரண்டி. இப்படிப்பட்ட ஒரு முத்திரை தான் இந்த அப்பான வாயு முத்திரை. இதை தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு 48 நாள் செஞ்சாலே உங்களுக்கு குணம் தெரியும். தவறாமல் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கட்டும். ஹரி ஓம்.